தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய நிகழ்வில் அருணகிரிநாதர் அருளிச் செய்த திருப்போரூர் திருப்புகழையும் அதற்கான வாரியார் சுவாமிகளின் விளக்கத்தையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். திமிரமாமன மாமடையே நிடர் ஆணவ திமிரமே அரி சூரிய திரிலோக தினகரா சிவகாரண பனகபூஷண ஆரண சிவசுதா அரிநாரணன் மருகோனே குமரி சாமளை மாதுமை அமல யாமளை பூரணி குணகலாநிதி நாரணி தருகோவே குருகுகா குமரேஸ்வர சரவணா சகலேசுர குரவர் மாமகள் ஆசைகொள் மணியே சம்பமர பார பிரபாருண பட்டல தாரக மாசுக பசுர பாட்டன பாலித பகலேசா பசித பாரண வாரண துவச ஏட்டக மாவையில் பரவு பாணித்த பாவல பரயோக சமபராமத சாதல சமய மாறிரு தேவத சமய நாயக்க மாமையில் முதுவீர சகல லோகமும் மாசரு சகல தேவமும் மேத்தொழு சமராபுரி மேவிய பெருமாளே என்பதாக திருப்போரூர் திருப்புகழ் அமைகிறது. முதலாவதாக நாம் வாரியார் சுவாமிகள் கூறிய பொழிப்புரையை சிந்திப்போம். அறியாமையாகிய இருள் சூழ்ந்த மனமுடைய பெருமூடனாகிய அடியேனது இடர்புரியும் ஆணவ மலையிருளை நீக்கும் ஞானபானுவே உலகங்கட்கும் ஒளியைத் தரும் அருட்சுடரே நன்மைக்கு காரணரே நாகாபரணரும் வேத முதல்வருமாகிய சிவகுமாரரே பாவங்களை போக்கும் திருமாலின் திருமருகரே கன்னியும் பச்சை நிறமுடையவரும் அழகிய உமையும் மலமில்லாதவரும் இளமை உடையவரும் எங்கும் நிறைந்தவரும் அருட்குணங்களோடு கூடிய கல்வி களஞ்சியமும் துர்கா தேவியுமாகிய பார்வதி அம்மையார் பெற்ற பாலகரே குருநாதராக ஆன்மாக்களின் இதய குகையில் வாழ்பவரே குமார நாயகரே சரவண பொய்கையில் குரவர் குலத்தில் வந்த வள்ளி நாயகியார் காதலிக்கும் இரத்தினமணியே வண்டுகள் மிகுதியாக மொய்த்து சிவந்த ஒளி வீசும் வெற்றி மாலையை அணிந்தவரே ஓம்கார பொருளே பேரின்பத்தை தருபவரே திருப்பாசுரத்தை பாடியவரே சந்தனக் குழம்பை அணிந்த அம்பிகைக்கு நாயகருடைய திருநீற்றில் மகிழ்ச்சியுடையவரே கோழி கொடியுடையவரே மேன்மைக்கு உறைவிடமானவரே பெருமை மிக்க வேற்படையை தாங்கிய புகழ்பெற்ற திருக்கரத்தினரே புலவர் பெருமானே மேலான யோகமூர்த்தியே ஒன்றுடன் ஒன்று பகைத்து போரிடுகின்ற பிற மதங்களை அழிக்கின்றவரே அகம் அகப்புறம் என்னும் 12 சமயங்கட்கு தலைவரே தருணத்தில் உதவி புரியும் தனிப்பெரும் தகையே அழகிய மயில் மீது எழுந்தருளி வரும் உறுதியான வீரரே எல்லா உலகங்களும் குற்றமில்லாத எல்லா வேதங்களும் தொழுகின்ற திருப்போரூரில் வாழும் பெருமிதம் உடையவரே என்பதாக இத்திருப்புகழின் பொழிப்புரை அமைகிறது. தொடர்வது இப்பாடலுக்கான விரிவுரை. முதலில் வரும் சொற்றொடர் திமிரமாமான மாமடமையேன் என்பதாகும். திமிரம் என்றால் இருள். ஞான விளக்கு ஏற்றாதவர் மனம் இருண்டு கிடக்கும். கலங்கிய தண்ணீரில் சூரிய பிம்பம் தோன்றாதது போல் இருண்ட மனத்தில் இறைவன் தோன்ற மாட்டான். மாமடமடமை என்பது மிக பெரிய அறியாமை என்ற பொருளை தருகிறது. இன்பத்தை துன்பமாகவும் துன்பத்தை இன்பமாகவும் அறிவது அறியாமையாகும். ஒன்றை மற்றொன்றாக மாறுபட அறிவதும் இல்லாததை இருப்பதுமாக அறிவதும் அதன் கிளைகளாம். தொடரும் சொற்றொடர் இடராவன திமிரம் என்பதாகும். ஆணவ இருள் மிக வன்மையானது. இருள் நம்மையும் காட்டாமல் அடுத்த பொருள்களையும் காட்டாது தடுக்கும்.
ஆனால் தன்னை காட்டும். ஆணவ இருள் அதனினும் வன்மையுடையதாய் தன்னையும் காட்டாமல் மறைத்துவிடும். ஆலகால விடத்தினும் கருமை மிக்கது. உயிர்களுக்கு விளையும் துன்பம் அத்தனைக்கும் மூல காரணமாய் நிற்பது ஆணவ மலமே ஆகும். அரிசூரிய என்றால் ஆணவ மலையிருளை நீக்கும் சூரியராக விளங்குபவர் முருகக் கடவுள் என்பது பொருளாகும். திரிலோக தினகரா என்பதன் மூலம் பாதாள உலகத்தில் சூரியன் ஒளி புகுவதில்லை. விண்ணுலகம் சூரியன் இன்றியே ஒளிரும். முருகவேல் 3 உலகங்கட்கும் ஒளியை தருபவர் என்பது பொருளாகிறது. சிவகாரண என்பதற்கு சிவம் என்றால் நன்மை. உலகங்கட்கெல்லாம் நன்மை விளைவதற்கு காரணமாக இருப்பவர் முருகப்பெருமான் என்று கூறுகிறார். பனகபூஷண என்ற சொல்லுக்கு பன்னகம் என்றால் பாம்பு, காலினால் நகராதது என்பது பொருள். கொடிய விடமுடைய உயிர்களானாலும் அவைகளை நான் சாந்தப்படுத்துவேன் என்று எம்பிரான் நாகங்களை அணிகலமாக பூண்டனர். குமரி என்பதன் மூலம் அம்பிகையை என்றும் கன்னியாக இருப்பவள் என்று கூறுகிறார். கலாநிதி என்பதன் மூலம் உமாதேவியே கலைகளுக்கெல்லாம் இருப்பிடமானவர். அவருடைய திருமுலைப்பால் உண்டதும் திருஞான சம்பந்தர் தமிழ்மறை பாடத் தொடங்கியதும் அவருடைய தம்பலம் அருந்தியதும் காளமேக புலவர் கவிமழை பொழிந்ததும் அவருடைய கருணா கடாட்சத்தில் அபிராமி பட்டர் பாமாலை புனைந்ததும் ஆகிய அருள் வரலாறுகளை நாம் அறிவோம். சகலேசுர என்பதன் மூலம் சகலம் என்றால் உருவத் திருமேனி, நிஷ்கலம் என்றால் அருவத் திருமேனி. இறைவன் உருவமாகவும் அருவமாகவும் உரு அருவமாகவும் விளங்குகின்றான். உருவாய் அருவாய் உளதாய் இல்லதாய் என்ற அனுபூதி வாக்கை நாம் சிந்திக்க வேண்டும். தொடரும் சொற்றொடர் சம்பமர பா பிரபா அருண பட்டல என்பதாகும். சம் என்றால் மிகுதி, பமரம் என்றால் வண்டு, பாரம் என்றால் சுமை, பிரபை என்றால் ஒளி, அருணம் என்றால் சிவப்பு, பட்டலம் என்றால் தழையுடன் கூடிய மாலை என்பதாகும். இங்கு வெற்றி மாலையை குறிக்கின்றது. வேலாயுத கடவுளுக்கு வெற்றி மாலை விருப்பமானது. பிரமரம் என்ற வடசொல் பமரம் என வந்தது. பிரமரம் என்றால் வண்டு. தாரக என்ற சொல்லை அருணப்படல என்ற சொற்றொடருடன் கூட்டினால் தாரகன் என்று பொருள்படும். அதாவது தரித்தவன் என்று பொருள்படும். தாரகம் என்றால் பிரணவம். பிரணவ பொருளாக விளங்குபவர் முருகக் கடவுள். மா சுக என்ற சொல்லுக்கு பெரிய சுகம் என்பது பொருள். பேரின்பத்தை அருள வல்லவர். தொடரும் சொற்றொடர் பசுர பாட்டன என்பதாகும். பாசுரம் என்பது பசுரம் என்று குறுகி விகாரம் பெற்றது. திருஞான சம்பந்தர் மதுரையில் சென்று அனல்வாதும் புனல்வாதும் செய்ய புகுந்த போது பாடியருளிய வாழ்க அந்தனர் என்ற தொடங்கும் திருப்பதிகத்திற்கு திருப்பாசுரம் என்று பெயர். அத்திருப்பாசுரமே அன்றும் இன்றும் உலகை உய்யக் கொண்டது. திருப்பாசுரத்தை பாடியதால் சைவம் ஓங்கியது, புன்னெறி சென்றது, நன்னெறி நின்றது. தொடரும் சொற்றொடர் பகளேச பசித்த பாரண என்பதாகும். பகளா என்பது அம்பிகையின் ஒரு சக்தி. அது மிக மிகச் சிறந்த சக்தி. பகலா என்ற நாமத்தை கூறிய மாத்திரத்தில் அநேக நன்மைகள் உண்டாகும். காற்றும் விரைந்து வீசாது. அந்த மந்திரத்தை உச்சரித்த இடத்தில் பேய் பூதகணங்கள் விலகும். அந்த பகளா என்ற சக்திக்கு நாயகராகிய சிவபெருமான் பூசும் திருநீற்றால் திருப்தி அடைகின்றவர். பசித்த என்றால் பஜித்த என்பதாகும். பஜித்தல் என்றால் துதித்தலாகும். பாரணம் என்றால் திருப்தி. சிவபெருமானை துதிப்பதால் முருகப்பெருமான் மகிழ்கின்றவர் எனவும் பொருள்படும். இப்படியின்றி பகளம் என்ற சொல்லை மொழி மாற்றமாக பழகம் எனக் கொண்டு மலைக்கு நாயகன் என்றும் கூறுவர்.
தொடரும் சொல் ஏடக என்பதாகும். ஏடு என்றால் மேன்மை, அகம் என்றால் உறைவிடம், மேன்மைக்கு உறைவிடமானவர் என்று பொருளாகிறது. தொடரும் சொற்றொடர் மாவையில் பரவு பாணித்த என்பதாகும். மா என்றால் பெருமை, அயில் என்றால் கூர்மை, கூர்மையுடைய வேலாயுதத்தை உணர்த்துகின்றது. பரவுதல் என்றால் புகழ்தல், பாணித்த என்றால் கரங்களை உடையவர், எல்லாராலும் புகழப்படுகின்ற பெருமை தாங்கிய வேலை உடைய திருக்கரத்தினர் என்று பொருளாகிறது. சமபரா மதசாதல என்ற சொற்றொடருக்கு சமம் என்றால் போர், பராமதம் என்பது வேற்று சமயங்கள், ஒன்றோடு ஒன்று பிணங்கி ஒன்றை ஒன்று அழிப்பதற்காக போரிடுகின்ற சமயங்களை முருகவேள் குன்றச் செய்தவர். ஆறிரு சமய தேவத என்பதன் மூலம் அகச்சமயம் 6, அகப்புற சமயம் 6 என்பதை குறிக்கின்றது. அகப்புற சமயமாவது பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், பைரவம், ஐக்கியவாத சைவம் என்பதாகும். அகச்சமயம் என்பது பாஷாணவாத சைவம், பேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கிராந்தவாத சைவம், ஈஸ்வர வவிகாரவாத சைவம், சிவாத்வித சைவம் என அறுவகையாகிறது. தொடரும் சொற்றொடர் சகல லோகமும் மாசு அற சகல வேதமே தொழு என்பதாகும். எல்லா உலகங்களாலும் எல்லா வேதங்களாலும் பரம்பொருள் ஒன்று என்று தொழப்படுகின்ற தெய்வம் முருகக் கடவுளே. நிறைவாக வரும் சொற்றொடர் சமராபுரி மேவிய பெருமாளே என்பதாகும். தாரகன் என்று ஓர் அசுரன் வலிமையால் ஒப்பும் உயர்வுமின்றி இருந்தான். அந்த அசுரவேந்தன் பிரம்மதேவரை வேண்டி 50,000 ஆண்டு தவம் புரிந்து பற்பல வரங்களை அவர் பால் பெற்றான். சிவபெருமானிடமும் பல வரங்களை பெற்றான். அதனால் உலகங்களில் உள்ள தேவரையும் மூவரையும் வென்று அரசு புரிந்தான். சிவானுகிரகத்தால் தாரகாட்சன், வித்யுன்மாலி, கமலாட்சன் என்ற 3 புதல்வர்களை பெற்றான். தாரகன் தன் புதல்வர்களை நோக்கி, என் அருந்தவச் செல்வங்களே, எனக்கு இந்த மேன்மை தவத்தினால் எய்தியது. நீங்களும் சிவபரம்பொருளை வேண்டி அருந்தவம் புரிந்து அரிய வரங்களை பெற்று சீரும் சிறப்பும் பெறுவீர்கள் என்று கூறினான். அவ்வண்ணமே அந்த புதல்வர்கள் மூவரும் சிவத்தை குறித்து தவத்தை செய்தார்கள். மால், அயன் முதலிய வானவர்கள் என் செய்வோம் என்று சிந்தா குலமுற்று அவன்பால் ஏவலுக்கு போகாமல் வைகுண்டத்தில் இருந்து யோசித்தார்கள். தாரகனால் நாம் அளவிட முடியாத அல்லலை அடைந்தோம். இனி அவன் புதல்வர்கள் தவம் புரிந்து சிவமூர்த்தியிடம் வரம் பெறுவரேல் நம் கதி என்னாகும் என்று மிக மிக வருந்தி அவர்களை அழிப்பதற்கு அபிசார ஹோமம் புரிந்தார்கள். அதனை அறிந்த தாரகன் திருமால், திசைமுகன் முதலிய எல்லா தேவர்களையும் இத்தருணமே வேருடன் அழிப்பேன் என்று வெகுண்டு வைகுண்டம் சென்றான். பிரம்மா, விஷ்ணு முதலிய தேவர்கள் நடுநடுங்கி புகலிடம் காணாது ஓடி பொன்மேரு மலையில் சென்று குகையில் புகுந்து ஒளிந்தனர். தாரகன் பெரும் சினத்துடன், பேடிகளே, ஓடி ஒளிந்தீர்களோ, உங்களை விடேன் என்று விரட்டி மேருமலையை வேருடன் பறித்து சுழற்றி குலுக்கினான். கனிந்த நாவற்பழங்கள் காற்றினால் உதிர்வது போல் அமரர்கள் மண்மிசை வீழ்ந்து திருக்கைலை மலையை சார்ந்தனர். தாரகன் தனது மாநகரம் சென்று உலகங்களையெல்லாம் தன்வயப்படுத்தி ஆண்டு வந்தான். மால், அயன், முனிவர் முதலியோர் உருமாறி காடு, மலை, கடல்களில் வசித்தார்கள். இந்திரன் அவனுடன் போர் புரிந்து வஜ்ராயுதத்தை எரிய அது இரும்பு முன் துரும்பு போல் முறிந்தது. சசிதேவியும் ஜெயந்த குமாரனும் தொடர ஒரு வனத்தை அடைந்து முனியுரு கொண்டு தவம் புரிந்தான். அக்னிதேவன் தாரகனிடம் சமைத்தல் தொழிலில் அமர்ந்தான். வருணன் தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தான். வாயுதேவன் அரண்மனையை கூட்டுவான்.
ஏனைய வானவரும் குற்றேவல் புரிந்தனர். மனோவதி நகரை விட்டு வாணிகேள்வன் தோணிபுரம் வந்து முனிவர் வடிவுடன் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். அதனால் அந்த சீகாழி எனும் பதி பிரம்மபுரம் என பெயர் பெற்றது. திருமால் தாரகனுடன் போர் புரிந்து தோற்று வைகுண்டத்தில் வைகுவதற்கு அஞ்சி கடலில் மீன் வடிவுடன் வாழ்ந்தார். எல்லாரையும் வென்றும் கொன்றும் கடந்தான். ஆதலின் அவன் தாரகன். ஓடி ஒளிந்து உம்பர்கள் நம்பனுடைய வெள்ளிமலையை அடைந்து சிவபெருமானை பலகாலும் பணிந்து பரம கருணாநிதி தாரகனால் படும் துயரத்திற்கு எல்லையில்லை, பட முடியாது இனி துயரம், பட்டதெல்லாம் போதும், பரிந்து அருள் புரிவீர் என்று வேண்டி நின்றனர். கண்ணுதற் கடவுள் கருணை பூத்தனர். உடனே 6 திருமுகங்களும் 12 விழிகளும் அபயம், வாழ், சூலம், சக்கரம், முசலம், வேல் என்பன அமைந்த வலக்கரங்கள் 6ம், வரதம், கொடி, கேடகம், அங்குசம், பாசம், குலிசம் என்பன அமைந்த இடத்திருக்கரங்கள் 6ம், கோட்டி சூரிய பிரகாசம் உடையவராய் முருகக் கடவுள் சிவபெருமானுடைய இதயத்தினின்றும் தோன்றி அருளினார். சிவபெருமான் அவரை நோக்கி, குமார, தாரகனை வதைத்து இமையவர் இடரை நீக்குதி என்று பணித்தருளினார். குமாரக் கடவுள் படைகளோடும் சென்று 10 நாள் தாரகனுடன் போர் செய்து வெள்ளிக்கிழமை இரவிலே அவனை மாய்த்து மால், அயன் ஆதி வானவரை வாழ வைத்து அருளினார். அத்தாரகன் இருந்த இடம் கூவம் என்று அறிய வேண்டும். அவனுடன் ஆறுமுக கடவுள் போர் புரிந்த இடம் திருப்போரூர் என்றும் அறிய வேண்டும். அதனால் அத்திருத்தலம் போரூர், அதாவது சமராபுரி என்ற நாமத்தை பெற்றது. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு என்பதாக திருப்போரூர் சந்நிதி முறை அமைகிறது. ஆணவ இருளை அகற்றும் ஞானபானுவே, சிவகுமாரரே, திருமால் மருகரே, பார்வதி பாலரே, வெற்றி மாலை தரித்த தாரக பிரம்மமே, திருப்பாசுரம் பாடியவரே, சேவர் கொடியினரே, யாவரும் தொழும் திருப்போரூர் மேவிய தேவதேவரே என்பது இப்பாடலின் கருத்துரையாக அமைகிறது. இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.